உபதேசம் இருக்காது. ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன சொல்லுதுன்னா, எப்படி நம்ம மனத்தையும் வாக்கையும், அதை வாய், நாக்கு வயறு இது எல்லாத்தையும் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அதை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அட்கார பக்தினா என்னன்னே தெரியும். அதான் முதல். இது ஸ்டோரி எப்படி வருதுன்னா, இந்த உபதேசம் இருந்தா சொல்றது சைத்தன்ய மகாபிரபு அவரோட டிசைபிள்ஸ் கூட அப்படியே ஜெகநாத் புரி அந்த 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 கடல் ஓரத்தில் அப்படியே நடந்துட்டே இருக்காரு, டான்ஸ் ஆடிட்டே வந்துருக்காரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அந்த கடல் தேரிய பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த சேரி மணல் இருக்கிறத பார்த்த உடனே கோபத்தை மாதிரி அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் அங்கே உள்ள காடுகள், அந்த இந்த பக்கத்தில் இருந்த இந்த பக்கம் பச்சை பச்சை காடுகள்லாம் பார்த்துட்டு அவன் காடு மாதிரி. அப்புறம் அந்த ஓஷன், அந்த கடல் யமுனா நதி மாதிரி தெரிச்சுட்டு அவரு அப்படியே என்ன பண்ணாரு, அந்த கோபத்தை அதான் தேடினா மணல், அந்த மணலை தேங்கிட்டு அப்படியே போயிட்டு அவன் காடு தெரியுது. அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அப்படியே எப்படி மயக்கம் போட்டு அப்படியே வந்துட்டாரு. இவங்க எல்லாரும் முன்னால ஓடி பார்த்தாங்க. அவங்களால அவ்வளவு தூரத்துக்கு வேகமா ஓடவும் முடியல. அப்புறம் கடைசியில வந்துட்டாங்க. வந்துட்டது என்னாச்சு ஆரம்பிச்சாச்சு. அப்ப யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன நடக்குதுன்னா, சைத்தன்ய மகாபிரபு ராதாகிருஷ்ணா லீலைகளுக்கு உள்ள கூட்ட போயிட்டார். அதான் என்ன ஞாபகம் தெரியும். இப்ப நம்ம கோபால்சுவாமி, சனாதன் கோஸ்வாமி, இப்படி நம்ம 6 கோஸ்வாமிகள் மட்டுமில்லை, நம்ம சம்பிரதாயத்தில் உள்ள குருக்கள் இவங்க ஆச்சாரியர்னா ஆச்சாரியம் என்ன அர்த்தம்னா, ஆச்சாரியர்கள் எப்படி பக்தியில் உச்சத்துல எப்படி இருக்கணுங்கிறத அவங்களே வாழ்ந்து காண்பிக்கணும். அதான் அவங்க தான் ஆச்சாரியம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மள மாதிரி பேசிட்டு கதைகள் அவங்கள கதையில விட்டுட்டு இப்படி டிம்மி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்க சேட் பண்ணாங்கன்னா அது சிலது என்ன வந்துட்டு இருக்கோம், இந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் வராது, உலக விஷயத்துல எதுவுமே வராது. என்ன வரும்னா, இதுதான் ஆன்மீக லோகத்துல உள்ள நடக்கக்கூடிய அத்தனை லீலைகளும் அப்படியே கண்ணுக்குள்ள அப்படியே வந்துட்டு இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணிடலான்னா, அடுத்த இதுல உள்ள புகுந்துடலாம். உடம்பு வெளியதான் இருக்கும். ஆனா இவங்களோட சித்தம் இதுலயே கம்ப்ளீட் ஆவாங்க. அதான் சித்த தேகம். அந்த தேகம் என்ன பண்ணுவாங்க, அப்படியே இதை விட்டுட்டு அங்க உள்ள போயிடும். இதுக்கு நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஈஸியா எல்லாருக்கும் புரியாது. அந்த லீலையில கலந்துருவாங்க. அதே மாதிரி சைத்தன்ய மகாபிரபு இந்த பெயிண்ட் ஆகி கீழே அப்படி கிடந்தாலும் கூட என்ன ஆயிடுச்சு, அவங்க நாங்க லீலைக்குள்ள போயாச்சு. லீலை நடந்துட்டே இருக்கு. அங்க ராதா கிருஷ்ணா கோபிஸ் அவங்க எல்லாரும் அப்படியே பூ பறிக்க வர்றாங்க. பூ பறிச்சுட்டு, அதாவது அவங்க ராதாகிருஷ்ணன் 2 பேருக்கும் அந்த மாலை எடுக்கிறதுக்காண்டி பூ பறிக்க வர்றாங்க. இவரு சைத்தன்ய மகாபிரபு ஒரு டிமோட்டி மாதிரி பக்தர் மாதிரி போறாரு. ஒரு சின்ன கோபி மாதிரி அவருக்கு போயாச்சு. அப்போ இடம் இருக்காங்க, நிறைய பூ பறிச்சு கொடுங்க, அப்படி கொடுக்காட்டி இந்த மாதிரிலாம் அதெல்லாம் நடக்கலாம். டைம் போயிட்டே இருக்கு. ஒரு பூ பறிக்கிறதும் வந்து ராதாகிருஷ்ணன் 2 பேரும் அப்படி போயிருவாங்க. புகை தெரிந்து அப்படியே அமர்க்களமா இருக்கு, அப்படி பக்தி ரசமா இருக்கு. இவர் அப்படியே போயிட்டு இருக்கும். அங்க நடந்துட்டே இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க பக்கத்துல பாடி வந்தாங்க இல்லையா, அவங்க டிசைபிள்ஸ் சைத்தன்ய மகாபிரபு பெயிண்ட் ஆகிக்கிறவங்க இல்லையா. அப்ப சுத்தி இருந்துட்டு என்ன பண்ணாங்க, மிருதங்கம் எல்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாம் வச்சு போவாங்க. ஒரு கத்தால் இதெல்லாம் போட்டு அப்படியே ஹரே கிருஷ்ணா வந்துட்டு ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 அழுது அப்படி போட்டாங்களா என்ன. அவரு டக்குனு சோழநிலைக்கு வந்துட்டு, சோழநிலைக்கு வந்ததுக்கு பிறகு அவரு வருத்தப்பட்டார். என்ன வருத்தம்னா, நான் நீலையில இருக்கும்போது நீங்க எப்படி பிடிச்ச வைக்க இந்த மாதிரி கொண்டு கொடுத்தீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டார். கண்ணு வந்து அப்படியே கண்ணீர்லாம் வலிச்சுட்டே இருக்குது. அது சொல்ல, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உபதேசம் சொல்லிருக்கேன் அப்படின்ட்டு எல்லாரும் பக்கத்துல வாங்கி எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு எல்லாரும் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. அவரு அவர்களை விட்டு சொல்றாரு, ரூப கோஸ்வாமி பக்கத்தில் இருக்காரு. இதை எழுதுற ரூப கோஸ்வாமி
ஆனா சொன்னது யாரு? சைத்தன்ய மகாபிரபு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு சொன்னதுதான் இந்த உபதேச அமிர்தம். இந்த உபதேச அமிர்தத்தை படிக்காம ஒண்ணும் புரியாது. கிருஷ்ண பக்தி என்னன்னே புரியாது. அந்த ஒரு அருகதையும் கிடையாது. கிருஷ்ணனை வழிபடுறதுக்கு அருகதையும் கிடையாது, குவாலிபிகேஷன் கிடையாது. இதுல முதல் வருஷத்துல என்ன வருது? 6 அட்ஜஸ்ட், 6 வேகங்கள். நம்ம மனம், உடம்பு, இதுல இருந்து என்ன முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம உடலையும் மனத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா நம்ம உள்ள இருக்குது ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு மேலதான் இந்த மனமெல்லாம் உள்ள இருக்குது. மனம் அதான் சர்க்கிள் பாடி. சர்க்கிள் பாடியில என்னெல்லாம் இருக்கு? மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் சர்க்கிள் பாடியில இருக்கு. அதுக்கு மேல இந்த வெளியாளோட பாடி இருக்கு. வெளியாளோட பாடி தான் எல்லாம் அங்கங்கள் எல்லாம். இதெல்லாம் எழுதுவாங்க பூத உடல். பூத உடல் எப்பவுமே பிரச்சனை பண்ணிட்டே தான் இருக்கும். பிறந்ததுல இருந்தே என்ன பண்ணுவோம்? பிரச்சனையை தான் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொன்னா பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அது புரியுதா? அது மாதிரி மனசும் பிரச்சனை உண்டு பண்ணிட்டே இருக்கும். நம்ம உடல் பிரச்சனை பண்றதுனாலும் கூட மனம் பண்ணிட்டே இருக்கும். இப்படி நிறைய பிரச்சனைகளே நம்ம வாழ்ந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி இப்ப ஏன் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, இந்த பூத உலகத்துல இது துக்காலயம், துக்கத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே தான் நம்ம பிறந்திருக்கோம். முன்னாடி செய்த கர்மங்கள் எல்லாத்தையும் தீர்த்து எடுத்துக்கொண்டு கஷ்டப்படுறதுன்னு தான் பிறந்திருக்கோம். இதை விட்டு வெளியே போகணும்னா கிருஷ்ண பக்தி இருந்ததுன்னா ஈஸியா போயிடலாம். கிருஷ்ண பக்தி வாரதுக்கு அதுல உள்ள முதல்ல உள்ள ஸ்டெப் தான் இதை உபதேசம். அதனால இந்த உபதேசத்தை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி வச்சிருக்கு. அதை யாரும் படிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணது அவங்களுக்கு இஷ்டம். இன்னொரு உபதேசத்தை அவங்களுக்கு கேட்கறதுக்கு இஷ்டம் கிடையாது. எத்தனை பேருக்கு நம்ம உட்கார்ந்து வரணும்? அவங்களுக்கு இஷ்டம் கிடையாது. அவங்க உபதேசம் பண்ணணும், மற்றவங்க கேட்கணும்னு அதான் ஆசை. ஆனா சாஸ்திர பிரகாரம் நம்ம உபதேசத்தை கேட்கணும். இப்ப நம்ம எதை கேட்டுட்டு இருக்கோம்? ரூப கோஸ்வாமி அவரு கேட்டு எழுதி வச்சுட்டாரு. எழுதின அந்த திருப்பி கொண்டு நமக்கு உபதேசம் சொல்லி அந்த மொத்த 15 வருஷம் என்ன வரும் அவ்வளோத்தையும் எழுதி வச்சு நம்ம கொடுத்துருக்காரு. இதுல முதல் வருஷத்து வாஜோ வேகம் மனசா क्रोध वेगम जीवा वेगम उदर पश्च वेगम ये वेगान्यो विषहेत धीरः सर्वामपीमां पृथिवीं सशेष्यात्. सुलभ वाचो वेगं मनसा क्रोध वेगं जिह्वा वेगं उदरपस्थो वेगं एतान् वेगान्यो विसहे धीरः सर्वामपीमां पृथिवीं सशेष्यात्. நீங்க சொல்லுங்களா? எப்படி வாச்ச வேகம்? அந்த முதல்ல உள்ளதை நம்மளால படிக்க முடியலையே. திருப்பி படிச்சு வந்துடும். எதையுமே அடிக்கு மேல அடி வச்சா அம்மியும் நகருங்கிறது மாதிரி இது ஃபர்ஸ்ட் மெயின். அது சிம்பிள். இது இல்லாம கிருஷ்ண பக்தி கிடையாது. சும்மா பேசிட்டே இருக்கோம். சும்மா லைஃப ஆடு மாடு கோழி பண்ணி மாதிரி வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர உருப்படியா நம்ம ஏதாவது இந்த மாதிரி ஞானம் வரணும், சாஸ்திர ஞானம் வரணும். அப்போ ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சனா சலாகய சத்ரு உன்மிலிதம் தஸ்மை ஸ்ரீ குறைபடி சொல்லிடுவோம். அதை குறித்து சொல்லிட்டு கேட்க மாட்டேன். புரியுதா? அப்படி என்ன சொல்றேன்? அது என்ன அர்த்தம்னா, ஓ குருவே எனக்கு இருந்து அடைஞ்சிருக்கக்கூடிய கண்ணை திறந்து விடணும். நீ அடைஞ்சிட்டா கேட்ராக்ட் இல்லை, இது வேற கேட்ராக்ட். ஆன்மீக லோகத்தை பற்றி தெரியாத கேட்ராக்ட். அதை ஆப்ரேட் பண்ணது யாருதான் பண்ண முடியும்? குருதேவ தான் பண்ண முடியும். அப்போ அப்படி நம்ம சொல்லிட்டு கேட்க மாட்டோம். தெரியாத இதான் முதல் ஸ்லோகம் நமக்கு
தெரிஞ்சிருக்க வேண்டிய எல்லா கிருஷ்ண பக்தர்களுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய முதல் ஸ்லோகம் இதுதான். இதுக்கு அர்த்தம் சொல்லி பார்ப்போம். தமிழ் சொன்னாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் எப்படி இருந்தாலும் பார்ப்போம். சொல்லு பார்ப்போம். வாச்சோவேகம்னா முதல்ல தன்னோட வாய் அந்த பேசுற இதை கட்டுப்படுத்தணும். எதையாவது மெட்டீரியல் திங்ஸை பத்தி பேசுறத கட்டுப்படுத்தணும். அதான் வாச்சோவேகம். குரோத வேகம்னா வாச்சோவேகம் மனசாங்கிறது மனசை கண்ட்ரோல் பண்ணணும். குரங்கு மாதிரி தாவி தாவி போயிட்டு இருக்க நம்மளோட மனசை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும், ரெண்டாவது கண்ட்ரோல் பண்ணணும். வாச்சோவேகம் மனசா. குரோத வேகம் அடுத்து குரோதம்னா கோபம். ரொம்ப கோவப்படுறத நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். மற்றவங்க மேலே தனியாக திரிக்காம அதை பார்த்துக்கணும். வாச்சோவேகம் குரோத வேகம் மனசா. குரோத வேகம் ஜிக்வான்னா இந்த சாப்பிட்றது, எதையாவது சாப்பிட்றது, ஜிக்வா பாக்கி நாக்கு துடிக்கிறது. அந்த எதையாவது சாப்பிட்றது டேஸ்ட் பார்க்கணும் அப்படின்ட்டு துடிக்கிற நம்மளோட நாக்கை கண்ட்ரோல் பண்ணணும். ஜிக்வா வேகம். அடுத்து உதரம்னா வயிறு, எதையாவது கேட்டுக்கிட்டே இருக்கும் வயிறு பசின்னு சொல்லிட்டு அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணணும். அடுத்து பஸ்தம்னா ஆண் பெண் உறவு, அதை கண்ட்ரோல் பண்ணணும். பஸ்த வேகம் வாச்சோ வேகம் மனசா. குரோத வேகம் ஜிக்வா வேகம் உதரம் அப்போ ஏதான் வேகான்யோ விஷயேத தீரக ஒருத்தன் தீரமா இந்த ஆறையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா அவருக்கு எந்த உலகம் உள்ள எல்லாத்துமே சிஷியராயிருக்கும். அவங்களுக்கு இது எடுத்துக்குவாங்க அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு இதான் உத்தமம். அப்ப இதை நம்ம இதை முதல்ல இதுக்கு அப்புறம் தான் போக முடியும் அப்படின்னு. ஆனா இப்ப வாக்கு வேகம்னு சொல்றோம் பாருங்க. சும்மா அப்படியே இந்த 2 பேர் உட்கார்ந்த போதும், 2 பேர் உட்கார்ந்த போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க? சேன் பண்ணுவாங்க. ஒருத்தர் இருந்தா சேனிங் வரும், 2 பேர் தான். இன்னும் ஒருத்தர் இருந்தாலே போதும் ஏன் பாத்தியா நீ அங்க அவங்க இப்படி இவங்க இப்படின்னு போயிட்டு இது என்ன பண்ணிடும்? நம்ம பக்தி கொடுக்காது, அவ்வளோத்தையும் அழிஞ்சு போயிடும். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா சேனல் எத்தனை சேனல் வச்சிருக்காங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான சேனல் வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இதே தான் பேசிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா பேசி எல்லாரையும் கேட்க வச்சு சேனலுக்கு போட்டு லைக் போட்டு அவங்களுக்கு பைசா கிடைக்கும். எவ்வளவு பேர் வருதோ அதுக்கு பைசா கிடைக்குது இல்லை பத்தி அவங்க அதை அப்படி யூஸ் பண்றாங்க. அப்ப இவங்களுக்கு அடக்க தெரியாது, பேச்ச அடக்க தெரியாது. அதே மாதிரி பேச்ச அடக்க தெரியாதுன்னா நிறைய இன்னும் விஷயம் நிறைய இருக்கு. எதையாவது தெரியாம எதையாவது சொல்லிடுவோம். முக்கியமா சிலவங்க ரொம்ப பிராங்கா இருப்பாங்க, தோணுது அப்படி தெரியுவாங்க. அதுதான் நம்பர் 1 ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஐயோ நான் எந்தியாவது தெரியாம எல்லாத்தையும் சொல்லிடுவோம், போட்டு படிச்சிருவோம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்க என்ன பண்ணணும்? வாயில ஒரு பிளாஸ்டிக் போடணும். இல்லைன்னா பிரச்சனை வந்துட்டே இருக்கும், நிக்காது. ஏன்னா அந்த பாக்கிய வேகம் கம்ப்ளீட் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணி முடியும். சரியா? மனசானா எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கும், திருப்தியா இருக்கும். சரி, எனக்கு வருமானம் இருக்கு, சாப்பாடு வசதியா இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அந்த 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 நிலத்தையும் வாங்கி போட்டோம்னா நல்லா இருக்குது. ஒரு என்ன இருக்குப்பா, அதுக்கு கடன் வாங்கியோ எதை பண்ணியோ அதுக்கு அதில் வாங்கலாம். இது இந்த மனசோட பிரச்சனை. அதுதான் வாங்குறாங்க. இது பாப்பா அந்த அதையும் வாங்கி போட்டுலாமே. இப்படி போயிட்டே இருக்கும். ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணுக்கு மேல போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம உடம்புல பிரச்சனை இருக்கு, உடம்பு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். காது கேட்காது, கண்ணு தெரியாது, சரியா புரியுதா? சரியா பார்க்க முடியாது, தூக்கம் வராது, சில சமயம் எத்தனை பிரச்சனைகள் மொத்தம் போட்டிருக்க. ஐசிடின்னு ஒரு இருக்குது டேட்டா பேஸ். ஐசிடினா இன்டர்நேஷனல் கரெக்ஷன் ஆஃப் டிசீஸ். ஐசிடி இன்டர்நேஷனல். அதெல்லாம் கம்ப்ளீட்டா அவ்வளவு டிசீஸ் எந்ததான் இருக்கு, எவ்வளவு நோய்கள் நம்ம உடம்புல வரலாம் அப்படிங்கிறது அத்தனையும் 5500 நோய்கள் இப்போ இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. 5500. இந்த 5500 நோய்கள் ஏதாவது நமக்கு வரும் போகும். நோய்கள் வராம யாருக்கும் இருக்காது, நோய்கள் வராம யாருக்கும் இருக்காது. அப்போ இந்த உடம்பு நமக்கு பிரச்சனை கொடுக்குது. இதை கூட்டிட்டு நமக்கு என்ன பண்ணுங்க, மனசு வேற பண்ணிட்டு இருக்கு. பாத்தீங்களா?
அப்போ இந்த மனசு பிரச்சனைனா எப்படி எப்படி பண்ணுமா? வேண்டாத இதெல்லாம் அது வந்து நினைக்க வைக்குமா? ஒருவேளை அவன் அப்படி சொல்லிட்டானோ என்ன, அவன் சொல்லிட்டு சொன்னா அதுக்கு அர்த்தம் எப்படி இருக்குமோ, அதுக்கு அர்த்தம் எப்படி இருக்குமோ பார்த்துக்கணும். நான் இது அடுத்த நேரத்தில் பார்க்கல, நான் அதை அவனுக்கு அப்படி உரைக்கிறது மாதிரி நான் இப்படி சொல்லிடுவேன்னு அவங்க எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. விலைக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை, நீனே விலைய உண்டு பண்ணிட்டு இருக்க. புரியுதா? அப்போ ஒண்ணு இப்ப இன்னொன்னு பார்த்தோம்னா பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லுவோம் நம்ம. சரி, ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை நீங்க வந்து தீர்க்கும் போது ஒரு பிரச்சனை தீர்த்தீங்கன்னா என்ன ஆகுமான்னா, அவர் அந்த மாதிரி இந்த உலகத்தை அந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காரு. ஒரு பிரச்சனையை தீர்த்துட்டு அப்பான்னு அப்படியே எப்படி ரொம்ப அடுத்த வந்து அங்க நாக்கு டக்கு டக்கு டக்குன்னு அங்க நாக்கு வேணும். யாரு அடுத்த பிரச்சனை உண்டு? ஐயோ வேண்டாம், அடுத்த பிரச்சனை வேண்டாம், அப்படி வருது, நான் வந்தான், நீங்க கூப்பிட்டு இருக்கு, நான் வந்தான், பிரச்சனை வந்துடும். அந்த பிரச்சனை யாரு பண்ற? மனசு பண்ற. மனசு எதிரி. அப்போ இந்த மனச எதிரியா தான் இருக்குது. ஆனா அவன் அந்த மனசை எப்படி ஃப்ரெண்டா கொண்டு வரணும்னு சொல்லி கொடுக்காத. எப்படி கொண்டு வரணும்? நாமத்தை ஜெபிப்போம். நாமத்தை ஜெபிக்கும் போது என்ன ஆகும்? மைண்ட் கண்ட்ரோல் ஆகும். அது மந்திரா, மகா மந்திரம்னா மந்திரம்னா மந்திரா, மண்ணுன்னா மனம். மனத்தை கண்ட்ரோல் பண்றது வந்து மந்திரத்துக்கு பலன் உண்டு. புரியுதா? பலன் உண்டு. அதனாலதான் நம்ம மந்திரத்தை சேன் பண்ண என்ன ஆயிரம் மற்ற எல்லாமே அது கண்ட்ரோல் பண்ணணும். உண்மையிலே எல்லாமே மனசுக்கு தான் வருது. இந்த வாட்சோ வேகமும் மனசுல தான் வருது. ஆக்சுவலா மனசுதான் அவன் பேசணும்னு சொல்லி துடிக்கி அவ்வளவுமே அதுலதான் வருது. குரோதன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது நமக்கு ஒண்ணு கிடைக்கல, ஒரு ஆசைப்பட்டிருக்கேன், அது கிடைக்கல. இந்த மனசு வந்து ஆசைப்பட்டிருக்கு, அது கிடைக்கலன்னா வரக்கூடிய கோபத்துக்கு குரோதம். புரியுதா? புரியுதா? அதான் குரோதம். குரோத வேகம் ஜிக்வா. இந்த எறும்பு இல்லாத இந்த ஒரு எத்தனை 2.5 இன்ச்சா ஒரு 3 இன்ச்சு எங்க சிறப்பு 3 இன்ச்சு இருக்குமா இருக்கும், எனக்கு தெரியல. இந்த 2.5 3 இன்ச்சு உள்ளத நாக்கு பண்ணக்கூடிய வேலைகள் தான் அவ்வளவு பிரச்சனை. ஆனா காரணமான மனத்திலிருந்து தான் வருது எல்லாமே. இந்த ஜிக்வா வேகம்ங்கிறது நிறைய வகையில இருக்கு. ஜிக்வான்னா எப்படி மற்றவங்களை வியாட்டாத வகையில ஏதாவது சொல்லுறதுக்கு அது துடிக்கும். எப்படிலாம் அவனை கரெக்ட் பண்ணலாம், எப்படி நான் இப்படி சொன்னாச்சுன்னா அவனுக்கு குத்தம், எனக்கு அவன் குத்தி கஷ்டப்படுறது எனக்கு வந்து ஆனந்தம். இப்படி எல்லாம் இந்த அதை நினைச்சு இந்த என்ன பண்ணுமா, இந்த நாக்கு வந்து பேசிடுமா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல 3 விஷயங்கள் திருப்பி எடுக்க முடியாது. ஒண்ணு என்னது? நீங்க அதாவது என்ன ஒரு ஒரு வில்ல இருந்து போன அம்ப திருப்பி எடுக்க முடியாது. நீங்க அர்ஜுனனா இருக்கீங்கன்னா எடுப்பீங்களா? எடுக்க முடியாது. போனது அது எங்க குத்தினாலும் குத்திதான். அதே மாதிரிதான் ஒருத்தன் வந்து இதை என்ன துப்பாக்கி வச்சு சுட்டான்னு வச்சுக்கோ, அவனால அந்த துப்பாக்கி தோட்டம் எடுக்க முடியாது. போயாச்சு, முடிஞ்சு. அது நிச்சயமா பிரச்சனை தான். சரியா? ஒண்ணா அது ஒண்ணு. 2வது என்னதுன்னா, நீங்க அனுப்புற இமெயிலும் திருப்பி எடுக்க முடியாது. ஒருத்தருக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு வச்சுக்க குயிக்கா அப்படின்னா 1 நிமிஷம் ஏதோ அந்த டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க பண்ணுங்க, அந்த போதுன்னா போடுங்க. நம்ம ஏதாவது தப்பா போட்டோம்னு வச்சுக்கோ, அது அந்த இடத்துல. ஆனா 3வது ஒண்ணு என்னது, அதுதான் நீங்க சொல்ல வர. நாம ஒருத்தரை பற்றி ஒன்று சொல்லிட்டு வச்சுக்கோ, அந்த சொன்ன வார்த்தையை திருப்பி எடுக்க முடியாது. இமெயிலுக்காவது 1 நிமிஷத்துக்குள்ள எனக்கு சேஞ்ச் பண்ணியா இருந்து டீல் பண்ணி விட்டுடலாம். இதை நீங்க ஒண்ணு பண்ண முடியாது. இதனாலதான் எல்லா மகான்களும் என்ன சொல்றாங்கன்னா, நீ ஒரு வார்த்தையை ஒருத்தர்கிட்ட பேசும்போது 3 விஷயங்களை நீ பாரு. அது உண்மையிலே சொல்ல வேண்டிய அவசியம் தானா? எஸ், ஓகே, சரி. அந்த விஷயம் சொன்னதால அவனுக்கு வந்து ஆதாயம் இருக்கா? ஏதாவது நான் இதை சொன்னதால அவனுக்கு வந்து மனம் குத்துமா? இது அவனுக்கே பார்த்துட்டு தான் அந்த போட வெளியே விடணும்.
இல்லாம சும்மா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் கணக்கு இல்லாம நான் சொல்லிடுவேன்னா அது நம்மகிட்ட தான் பிரச்சனை. ஆண்டுமே நான் புத்தியை கொடுத்துருக்காரு. அந்த புத்தியினால நம்ம மற்றவங்களை பற்றியோ எதுனாலும் சரிதான் இந்த 3 யோசனை சொன்னா அது நிச்சயமா சொல்லித்தான் ஆகணுமா, இல்ல அதை சொன்னா அவங்களுக்கு உபயோகம் இருக்கா இல்ல வேஸ்டா? 3வது சொன்னா அவங்க மன குத்துப்படுக்கு சான்ஸ் இருக்கா? அது மாதிரி சில வேர்ட்ஸ் நம்ம போடும்போது கொஞ்சம் மாத்தி போட்டோம்னா மாத்தி மீனிங் மாறிடும், மீனிங் மாறிடும். அது வேற. அவங்க கேட்டிருப்பான் நீ எங்க போறாங்க நான் பதில் என்ன சொல்லுவோம்? ஏன்னா அந்த டோன் சொல்லு, இந்த டோன் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் நீங்க கேட்குறீங்க, அது ஒரு டோன்ல சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ள டோனை ஆட் பண்ணுவாங்க. இந்த பதில் நான் கேட்க பண்ணிக்கலாம் நல்ல கவனம். ஒருத்தர் கேட்டா நீ எங்க போற? கடைக்கு போறேன். இது ஒரு டோன். இதே டோன் அதே வார்த்தை தான் சொல்றேன், நீ எங்க போற? டோன்ல வித்தியாசம் தான். இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது அவன் அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா அது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்காது. ஏன் போறாங்கிறது அது குற்றமாக இருக்கும். அதான் குருதேவ் சொல்றது. டோன் இந்த மாதிரிப்பட்ட டோன் பக்தி விஷயத்திலையும் இதே மாதிரி டோன் குருதேவத்திற்கு தான் கிடைக்கும். நமக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? சும்மா நம்ம படிச்சுட்டு போனோம்னா இதே மாதிரி தான். நீ எங்க போற? அப்படி கிடையாது. எங்க போற அப்படின்னா கேட்டாங்க, நீ பயக்கத்துக்கு போறியா? இதை நீ போறதா போறியா? இப்படி எல்லாம் இருக்கும். நிறைய இன்னும் கொஞ்சம் உள்ள போகும்போதுதான் தெரியும். டோன் இம்பார்ட்டன்ட். புரியுதா? அப்போ சரி ஒரு கேட்ட மாதிரி பேசணும்னா இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா 3 விஷயம். அதுக்கு பிறகுதான் அந்த வார்த்தை வெளியே வரணும். அந்த இந்த 3 நீங்க பார்த்து டிக் போட்டு போறதுனால மறந்தே போயிடும். நல்லது. புரியுதா? 3 செக் பண்றது தான் பேசணும். சரியா? குரோதம்னா ஆக்சுவலி என்னன்னா என்னன்னா மற்றவங்களுக்கு எப்படி சொன்னாங்க அவங்களுக்கு குத்தும் அப்படிங்கிறது தான் குரோதங்கள். அதான் அர்த்தம். குரோதங்கள்னா கோபம் மட்டும் இல்லை. கோபம் நல்ல விஷயத்துக்கு கோபப்படணும். ஏன்னா குருதேவ் கோபப்பட்டு ஆகணும். குருதேவ் கோபப்படணும்னா நம்ம சின்ன பண்ணணும். அது வேற. அது சாஸ்டைசிங். கோபம் ஆக்சுவலா எப்படி மீனிங்னா நம்ம ஒரு ஆசை வைக்கிறோம், வேண்டாத ஆசை வைக்கிறோம், அது கிடைக்கிறது இல்லைன்னா நம்ம கோபம் வருது. அதுதான் இந்த கோபம். இந்த கோபம். அதே மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை பண்றது, இது எல்லாத்துக்கும் தான் சேரும். வேகம், ஜிஹ்வா வேகம். இது ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா நீ பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் எங்கேயும் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, அங்க அந்த பிரியாணி, இங்கே அந்த இடத்துல இந்த அல்வா நல்லா இருக்கும்மா, திருநெல்வேலி அல்வா இதை வாங்கடா அது நல்லா இருக்கும். இந்த இடத்துல போனா இவன் பிரியாணி நல்லா போடணும், தரமா கட்டியா அங்க நல்லா இருக்கும், அங்க போகும். அப்போ நாக்கு துடிக்கி அது என்ன அல்வா சொல்லுவாங்க, ஏதோ பாத்தீங்களா, தெரிஞ்சிருக்குல்ல தெரிஞ்சிருக்குல்ல வந்துட்டா நான் கேட்டேன் கரெக்டா வந்துருச்சு. அப்போ எப்பவும் ஞாபகம் வச்சுங்க, நாம சாப்பிடுறது நம்ம நாக்கு ருசிக்குன்னு நம்ம பண்ணக்கூடாது. ருசிக்குன்னு சாப்பிட்டோம்னா வயிற்று பிடிக்காது, வயிற்றுக்குன்னு சாப்பிட்டோம்னா நாக்கு பிடிக்காது. இங்கே ஒரு எண்ணெய் அவர் பண்ணி வச்சுட்டார். நீ பாக்காய் சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, நாக்கு பிடிக்காது. இங்க நல்லா இந்த சுகர் வச்சு நல்லா சாப்பிட்டு அங்க என்ன டயபெட்டிஸ் வரும், மனசு பிரச்சனை வரும், அங்க பிடிக்காது, வயிற்று பிடிக்காது. இந்த 2 எளிமையா அவரு வேலையே பண்ணி வச்சிருக்காரு. இவங்க 2 போட்டு சாட்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு. இதுலதான் எல்லா ஜனங்களும் மாட்டிட்டு தவிக்கிறாங்க. என்னடா இது நாக்கு நாக்கு ஐயோ முடியல, சரி அதுக்கு டயபெட்டிஸ் வந்துருமா, எனக்கு அது வேணும். அப்ப கொஞ்சம் முறை டேஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சம் டேஸ்ட் உடஞ்சு போடுவான்.
இன்னும் கொஞ்சம் கடைசியில் எல்லாம் முடிஞ்சு அந்த டயபெட்டிஸ் 400 ரூபாய் நிற்கும். அது கூட டேப்லெட் தான் போடும். அப்போ இந்த ஜிப்பா வேகம் பெரிய பிரச்சனை. அந்த நாக்கு இல்லாத அந்த எதுவும் இல்லாத நாக்கு பண்ணக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா உதரன்னா வயிற்று பசி. எவன் ஒருவனால வயிற்று பசி அடக்க முடியுமோ பக்தி அப்படியே வந்துடும். பக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகே, பசித்திரு, விழித்திரு, தனித்திரு. அதே மாதிரிதான் பசித்துதான் இருக்கணுமா. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப வந்து ஒரு தடவை என்ன ஒருவேளை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வச்சுக்கோம். ஏன் நீ எதை எடுத்து வச்சு உட்காரணுமா? ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோம்னா அவனுக்கு என்ன இருக்காதான் பிரச்சனை இருக்காது. அதான் சொல்லுவாங்க. அதான் ஒருவேளை உண்பவன் யோகி, இருவேளை உண்பவன் போகி. அவன் என்ஜாய் பண்றான் லைஃப. அதுக்கு நிச்சயம் என்ன வரும்? சீக்கிரமா உடனே வரணும் அவசியம் இல்லை. நம்ம என்ஜாய் பண்றாங்க. 3 வேளை உண்பவன் ரோகி. அவனுக்கு கண்டிப்பா வியாதி பிடிக்கும். மோஸ்ட்லி சாப்பாடுல இருந்து வரக்கூடிய விஷயத்துல பிடிக்கிறது டயபிட்டிஸ் தான். அப்புறம் அடுத்தால 4 நேரம் சாப்பிட்டா என்ன பண்ணும்? 4 நேரம் சாப்பிட்டா என்ன ஆகும்? அவன் துரோகி. ஏன்னா மற்றவங்க சாப்பாடையும் சாப்பிட்டு இந்த உலகத்துல ஆண்டவன் எல்லாம் அளந்தா வச்சிருக்காரு. அது அவன் ஜாஸ்தி சாப்பிட்டு இருக்கான். அப்ப அவன் சீக்கிரம் போயிடும். ஓகே, அப்புறம் இன்னொன்னு என்னன்னா நம்ம வந்து அதாவது நம்ம வந்து ஏகாதசிக்கு என்ன இருக்கிறோம், பாஸ்டிங் இருக்கிறோம். இப்படி முக்கியமான பண்டிகை நாளுங்கிறதுல நம்ம பாஸ்டிங் இருக்கிறோம். இந்த பாஸ்டிங் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா பக்தி வரணும்னா வயிற்றுல வீக்க கூடாது. இப்ப வயசான பிறகு வித்தியாசம், அது வேற, அவங்களுக்கு வேற பிரச்சனைகள் இருக்கும். ஆனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து பசியோட இருந்தோம்னா தான் பக்திக்கு நிறைய கிடைக்கும். அது சாப்பிட பாரு, நீ நல்லா சாப்பிட்டு கூட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இப்படி சொல்றேன். நீ சாப்பிட்டதுக்கு முன்னால அப்படியே பகவத்கீதை எடுத்து படி, 2 மணி ஸ்லோகா படி பார்ப்போம். அது அப்படியே உள்ள போகும். நீ நல்லா போய் முட்டை அப்படியே நல்லா தின்னுட்டு, மூக்கு முட்டை நல்லா தின்னுட்டு அது தூங்கி 7 எது சொல்றாங்கன்னா நம்ம உடம்புல பிறக்கும் போது ஒரு சக்தி இருக்கு. அது வந்து பரமாத்மா கொடுத்த சக்தி நமக்கு. அதுக்கு பேரு நேச்சுரோபதியில கால்டு லா ஆஃப் விட்டல் ஃபோர்ஸ். அது மாதிரி விட்டல் ஃபோர்ஸ். விட்டல் ஃபோர்ஸ்னா என்னன்னா ஒவ்வொருத்தருக்கு பிறக்கும் போதும் இந்த பேட்டரி மாதிரி அது நமக்கு ஒரு பேட்டரி வருது கூடாது. ஓகே, டைஜஷன் பண்ணுறது அது எல்லாம் பவர் எல்லாம் இந்த பேட்டரியில தான் வரும். ஆனா அந்த பேட்டரியோட சைஸ் அந்த டைம்ல நமக்கு கிடைக்குது. அது நமக்கு கிடைக்கும். அதான் வைட்டல் ஃபோர்ஸ். இந்த வைட்டல் ஃபோர்ஸை நீ எவ்வளவு தூரத்துக்கு டிஸ்சார்ஜ் பண்ணாம நீ யூஸ் பண்ணிருந்தா ரொம்ப நாளைக்கு வரும். நீ கண்டபடி அதே சாப்பிட்டே பண்ணினா சீக்கிரம் என்ன ஆளு போயிடும். அவங்களோட ஆயுசு நிறைய இருக்காது. அத என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாஸ்டிங் இருக்காங்க இல்லையா, இந்த பாஸ்டிங்னா இந்த உபவாசம் இருக்காங்க இல்லையா, உபவாசம் இருக்கும்போது அந்த உடம்புல உள்ள டைஜஸ்டிவ் அந்த பவர் வந்து ஸ்டாப் ஆயிடும். தேவையில்லை. ஓகே, அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம், பாடுறோம், ஏதோ கேட்கிறோம், இப்படி இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைன்னு. இதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி நமக்கு தேவை. எதுக்கு நம்ம படிக்கிறதுக்கோ, அதுக்கு பேசுறதுக்கோ, பாடுறதுக்கோ, எதுனாலும் இந்த மாதிரி அதுக்கு தேவைன்னு வச்சுருக்கோம். டைஜஷன் பண்ணதுக்கு இத மாதிரி 25 மடங்கு பவர் தேவை. 25 மடங்கு பவர் தேவை. அப்ப நம்ம அதை ஸ்டாப் பண்ணணும்னா அந்த 25 மடங்கு வர அந்த எது ஸ்பெண்ட் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி எங்க கிடைச்சிடும்? நமக்கு கிடைக்கும். அதனால ஏகாதசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதை படிச்சாலும் அப்படின்னு உள்ள போகும். எப்படி இந்த பாஸ்டிங் இருக்கு. இது என்னன்னா ஏகாதசினா உள்ளே ஜாஸ்தி சாப்பாடுன்னா ஒப்பம் பண்ண முடியும். ஏன்னா ஏகாதசியில அது போட்ட இதை பண்ண அன்றைக்கு தான் கிடையாது. நிறைய வந்து பிளைட்டாம மற்ற நாட்டில் அப்ப அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா அதோட அர்த்தமே போச்சு. இதுல செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச் ஒரு சர்ச் இருக்கு. அவங்க வெஜிடேரியன்ஸ்.
அவங்களெல்லாம் காண விட மாட்டாங்க. இவங்கெல்லாம் கிட்ட தெரியவாங்க. அவங்க ஒரு மாசத்துல 2 நாள் விரதம் விரதம் சாப்பிட மாட்டாங்க, ஒன்றும் சாப்பிட மாட்டாங்க, தண்ணி கூட கிடையாது. அப்படி அது செவன்த். நாங்களுடைய ஒரு இடத்துல நான் போகும்போது பார்த்துருக்கேன். அது செவன்த். ஆனா இவங்க அதை ஃபாலோ பண்றாங்களே, அது வேற விஷயம். ஆனா அவங்க வெஜிடேரியன்ஸ். அவங்களுடைய பிலாசபி ஏன்னா பைபிள்ல தான் 33-35 பிரிவு இருக்கு. எத்தனை யாருக்கு பைபிள் தெரியாது. அப்போ இதுல அவங்க மட்டும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். நம்ம ஏகாதசி ஒரு மாசத்துக்கு 2 நேரம் பாகம் பண்ற மாதிரி அவங்களும் ஒரு மாசத்துல 2 நாள் பாகம் பண்ணுவாங்க. அது ஏகாதசியை ஒட்டி தான் இருக்கும். அது தெரியல. ஆனா நான் படிச்சிருக்கேன். நான் நேச்சுரோபதி நான் படிச்சுட்டு இருக்கும்போது இதெல்லாம் எங்களுக்கு கேஸ் ஸ்டடியில வரும். எல்லாம் கம்ப்ளீட் அவங்களுடைய அவங்களுக்கு வியாதியே வராம இருக்கு. ஏன் அங்க வந்து ஏன் இருந்தாங்கன்னா இந்த செவன்த் அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் உள்ளவங்களுக்கு வந்து வியாதி ரொம்ப கம்மி. ஹார்ட் அட்டாக் வராது ஈஸியான போல மாதிரி. காரணம் என்னன்னா அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்க பீச் ஆட மாட்டாங்க, வெஜிடேரியன்ஸ். அதே மாதிரி பாஸ்ட். இந்த 2 தான் வெஜிடேரியன்ஸ் அண்ட் பாஸ்டிங் பண்ணாவே நமக்கு நிறைய வியாதிகள் இருக்கு போடுறது. அந்த இன்னும் கேஸ் ஸ்டடியா வரும். கேஸ் ஸ்டடியில நேச்சுரோபதி படிச்சிருக்கேன், படிச்சு பாஸ் பண்ணணும். ஓகே ஆச்சா. அப்போ நான் என்ன பண்ணிருப்பேன், லா ஆஃப் வைட்டல் ஃபோர்ஸ் இந்த நேச்சுரோபதியில வருது. இதே இதுதான் பகவத்கீதையிலையும் வருது. அதுல வந்து அந்த வரும் வைட்டல் ஃபோர்ஸ். அது கரெக்டா ஒரு ஸ்லோகா வருது. நிறைய பேருக்கு புரியாது. நேச்சுரோபதி படிச்சுக்கவங்களுக்கு தெரியும் அது என்ன அவரு மீன் பண்றாரு. நான் சொல்ற இதே தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட்டரி மாதிரி இருக்கு. நம்ம வச்சிருக்கோம். அது அவங்க கர்மாவை பற்றி நமக்கு இந்த பேட்டரி கிடைக்கும். அந்த பேட்டரி தான் அவ்வளவு எடுக்கும். அப்ப எப்படி சார்ஜ் ஆகுறது? ராத்திரி நாம தூங்குறோம் இல்ல, தூங்கும் போது அந்த பேட்டரி சார்ஜ் ஆகுது. சாப்பாடு சார்ஜ் ஆகுறது. சாப்பாடுல என்ன ஆகும்? அந்த பவர் வெளியே தான் எடுக்கவே தவிர சாப்பாடு நமக்கு இது சார்ஜ் பண்ணாது. வைட்டல் ஃபோர்ஸை சார்ஜ் பண்ணாது. வைட்டல் ஃபோர்ஸை நமக்கு நிறைய யூஸ் பண்ணணும்னா சாப்பாடை குறைக்கணும். ஏன்னா நமக்கு மற்ற இதுல வரக்கூடிய தேவை இருக்கக்கூடிய சக்தியை விட 25 மடங்கு நம்ம உணவு வந்து ஜீரணிக்கிறது உபயோகமாகுது. அதை நம்ம குறைச்சோம்னா என்ன அந்த சக்தி நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, அதிகமா எப்பவும் சாப்பிடக்கூடிய எப்பவும் டயர்டா இருப்பாங்க. நீங்க பாருங்க, ஈஸியா டயர்டாகும். ஏன்னா அவங்க அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு, ரூட் அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அவ்வளவு இருந்து அங்கெல்லாம் போயிட்டு இருக்கு. இங்க கிடைக்காது. தலை சுத்திரும், தூக்கம் வரும். இது காரணம் வந்து இதுதான் பிரச்சனை. அப்போ அதனாலதான் ஒருவேளை உண்பவர் யோகி அப்படின்னு சொல்றது. அப்போ ஒருவேளை உண்போம்னா நம்ம என்ன பண்ணணும்? உதர வேகத்தை என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். அது நம்ம மனசுலதான் எல்லாமே இருக்கு. அது அந்த நாளைக்கு அந்த சமயத்துல ஒரு நேரம் மட்டும்தான் நான் சாப்பாடே பார்ப்பேன் அப்படின்னு ஒரு விரதம் எடுத்தோம்னா, ஒரு பிராமிஸ் எடுத்தோம்னா அது பண்ணலாம். நான் எத்தனை பேர் நம்ம எடுக்கணும்? சாப்பாடு வச்சுதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஐ லீவ் டு ஈட். ஐ லீவ் டு ஈட் என்ன அர்த்தம்? நான் சாப்பிட்டுக்காமதான் நான் பிறந்திருக்கேன். நீ வாங்கிக்கலாம். ஆக்சுவலா ஐ ஈட் டு லிவ். ஆக்சுவலா எப்படி இருக்கணும்? வாழ்க்கை அதை இந்த உடம்பும் ஜீவனும் ஒட்டி இருக்கிறதுக்காக வேண்டி தான் நான் வந்து சாப்பிடுறேன் அப்படின்னு. அதுதான் ஐ ஈட் டு லிவ். எல்லாம் மாத்திடுறாங்க, எல்லாம் மாத்திதான் பண்றாங்க. உதர பஸ்த வேகம் தான் ஆன் பண்ணுறோம். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணாமனாலே போதும், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உலகமே கண்ட்ரோல் மாதிரி. இதெல்லாம் உலகமே ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ஆடு மாடு எல்லாமே இதான். அப்போ இந்த 6ஐயும் நம்ம ஒவ்வொருத்தனால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அவனுக்கு எல்லாரும் உருவாக எடுத்துடுவாங்க அப்படின்னு. இன்னொரு சுரங்கத்தில் அவனை சொல்லுவோம். அதை இந்த தாக்கு பிடிக்கும். वाचो वेगं मनसा क्रोध वेगं जिह्वा वेगं उदरपस्थो वेगं एतान् वेगान् यो विशते सधीरः सर्वामवीमा இந்த சுரங்காவத வருஷம் ஃபுல்லா சொல்லி பார்த்தா நம்ம மக்கள் நடக்கும். ஒரு வருஷம் ஃபுல்லா 52 வாரமும் இதையே சொன்னா உள்ள போகும்.
இப்ப நம்ம இதுல உள்ள மெயின் பிரச்சனை இதேதான். யாராவது வந்து பேசிட்டு இருப்பாங்க, அது நம்ம ரசிச்சுட்டே இருந்துட்டு இருக்கோம். இதுதான் ஓகே. இன்னும் ஒன்றை எடுத்துக்கணும். இரண்டாவது அத்தியாகாரம். கரெக்ட். ஓகே. இரண்டாவது வருஷம் என்னன்னா, இதுல வந்து எதெல்லாம் பக்தியை வந்து ஸ்டாப் பண்ணும், அது வந்து என்ன பண்ணணும், பக்திக்கு வர்றதுக்கு எதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது எந்த மாதிரி விஷயம் தான் நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் இதெல்லாம் பக்தியை ஸ்டாப் பண்ணிடும். புரியுதா? அத்யாகார பிரயாச பிரஜபோ நியமாக்ரஹ ஜனசங்க லௌல்யம் ஷட்விபக்தி வினச்யதி. சொல்லுங்க. அத்யாகார பிரயாச பிரஜபோ நியமாக்ரஹ ஜனசங்க லௌல்யம் சர்வீர்பக்தி பிரயஸ்சதி. இதுதான் வேணும். அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், நிறைய சாஸ்திரங்களை படிச்சா இது வந்து ஹெல்ப்பா இருக்கு. நம்ம தெரிஞ்சு ஏன்னா படிக்கணும், ஃபுல்லா படிச்சு இதை டைஜஸ்ட் பண்ணணும். அப்போ வரும். இதுக்கு அர்த்தம் தெரியுமா பாருங்க. அத்தியாகாரம்னா அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, சம்பாதிக்கிறது எல்லாம். அத்தியாகாரம் பிரயஸ்சதன்னா அது சங்கர்னா பிரயாசம். அதாவது நம்மளுக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்கோ ஆண்ட வந்து ஒவ்வொருத்தருக்கு அவரோட கர்மா பிரகாரம் அவங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதை வச்சுதான் நமக்கு கிடைக்கிறதும் இங்க போறதும் அது கிடைக்கிறதெல்லாம் அது எல்லாம் அது பிரகாரம் தான். ஓகே. போன பிறகுல நம்ம வந்து ராஜாவா இருந்திருக்கோம், இந்த பிறகு பேகரா இருக்கும். அடுத்த பிறகு நமக்கு என்னன்னு தெரியாது. இப்படி அது நம்மளோட கர்மத்திலான வரக்கூடியது. பிரயாசன்னா நமக்கு எவ்வளவு குவாலிபிகேஷன் கொடுத்துருக்கோ அதை வச்சு நம்மளால எப்படி நம்ம வாழ முடியும்னு அதோட திருப்தி அடங்கிட்டு இருக்குதான் பிரயாசச்சா. பிரயாசனா அதுக்கு மேல நம்ம வந்து பட்டோம்னா என்ன ஆகும், கிடைக்கிறது. ஏன்னா அங்க எழுதலையே, இந்த ஜென்மத்துல அதுக்கு எழுதல. எனக்கு நான் என்ன ட்ரம்ப் கட்டல நான் தான் நிக்கணும்னா இங்க எழுதிதான் கிடைக்கும் எனக்கு. ஆனா ஓகே. அப்போ அதுதான் பிரயாசத்துக்கு அளவுக்கு நம்மளுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படுவதுதான் பிரயாசம். ஓகே. அடுத்தால பிரஜல்போனா திருப்பி பார்க்கோ. அந்த காசிப், இந்த காசிப்னா ஒருத்தர் அந்த கிருஷ்ணரை தவிர வேற எது பேசுவதுதான் அந்த காசிப் தான். கிருஷ்ணரை தவிர கிருஷ்ணரையோ அவருடைய லீலைகளையோ அவருடைய பக்தர்களையோ குருமார்களையோ இப்படி வைஷ்ணவர்களையோ இவங்க பற்றி நம்ம பேசுறது மட்டும்தான் அது பக்தியை கொடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், இந்த இதை இங்க இருந்துட்டு அது கூட போனோம்னா அந்த சாப்பாடுக்கு அதான் ஸ்பீக்கர் கொடுத்து ஜெயராம் தான் கொடுத்தான், அதை வாங்கி வச்சிருக்கான். ஓகே. அவன் தான் கொடுத்தான், அவளோட கிஃப்ட். ஓகே. அப்ப என்னன்னா அது 2 ஸ்பீக்கர் இருக்கு, 3வது ஸ்பீக்கர் அவங்க வாங்கி கொடுத்தான். இது வந்து புதுசு, இதுதான் அவன் வாங்கி கொடுத்தது. இந்த கத்தி நம்ம போட்டோம். எனிவே ஏன் வச்சிருக்கோம்னா இங்க மகாபிரகாதே கோவிந்தேடி போட்டு அங்க போனோம்னா நான் அங்க ஆண்டு அந்த சத்தத்துல எவ்வளவு எதையும் பேச முடியாது. இது கம்ப்ளீட்டா என்னதான் நாம சங்கீர்த்தன் அப்படித்தான் போயிட்டு இருக்கும் தவிர இவங்க வேற எதையும் பேச முடியாது, கேட்கவும் முடியாது. ஒன்லி சாப்பிட மட்டும்தான் முடியும். அதுதான் போட்டுச்சு. அதே மாதிரி அந்த வகையா போட்டு வச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில அதுக்கு டைம் இருக்கும், வந்துடும். டைமர் வந்த உடனே டவாரி அவங்க போட்டுருவாங்க. அவனும் 5 மணிக்கு போட்டுருவாங்க. நாம 7 மணிக்கு 7 மணிக்கு தான் பிரச்சனை. 5 மணிக்கு போட்டுருவோம். கரெக்டா டைமர்ல 5 மணிக்கு வேற எந்த நாய்ஸும் இருக்கக்கூடாது டெம்பிளுக்குள்ள. நம்ம இது நம்ம வட்டாரத்துக்குள்ள நம்ம இது மட்டும்தான், நாம சைக்கிள் மட்டும்தான் கேட்கும். இதுவும் போகும் அதுவும் போகும். எங்கேயும் நோக்கிதான் சண்டே மட்டும் சாட்டர்டே ஏதோ யாரும் பண்றாங்க. அதனால நம்மள பார்த்துக்கணும். அவங்க பேர்லாம் அந்த போட்டுல நம்ம காதுலாம் போகக்கூடாது. ஸோ அப்போ
இந்த மாதிரி பண்ணினால பிரஜல் போன்னு இருக்கணும். பிரஜல் போனா ஒண்ணுக்குள்ள இதுதான் ஒருத்தரை பத்தி பேசுறது இன்னும் பாருங்க. அங்கேயே ஜோதி இருக்கு, அங்கேயே வாக்கிய வேகம் ஆரம்பிக்குது. இங்க திருப்பி பலாட்டி 2வது லைன்ல இன்னும் பிரஜல் போனி வருது. அப்ப இதோட ஆபத்தை பாத்தீங்களா நீங்க? இதோட ஆபத்து ரொம்ப பெரும் ஆபத்து. பிரஜல் போ அப்புறம் ஓகே பிரஜல் போட தெரியல. அந்த மாதிரி வேண்டாம் காசிப்ஸ் எல்லாம் பிரஜல் போ. நியம ஆக்ரஹா, நியம ஆக்ரஹா 2 வரும். நியமன்னா அதுக்கு இதுக்கு அர்த்தம் என்னன்னா இல்ல எந்தெந்தமான விதிகள் நம்ம ஆச்சாரியர்கள் நம்ம ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்களோ, திறந்து போடணும், இதெல்லாம் பண்ணணும், என் காயத்ரி மந்திரத்தை சொல்லணும், சேன் பண்ணணும், இப்படி அவங்க சாதகங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பண்ணலன்னு வச்சுக்கோ, பக்தி அழிஞ்சே போயிடும். ஏன் அழிவுன்னா நீங்க எடுக்கும் அந்த காயத்ரி மந்திரம், நீங்க காயத்ரி மந்திரம் கிடைச்சவங்களாம் தீட்சா உள்ளவங்களுக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் இருக்கும். இந்த காயத்ரி மந்திரம் என்ன சொல்லுவோம்? வாட் தி யூஸ் ஆஃப் காயத்ரி மந்திரம்? காயத்ரி மந்திரம் என்ன கொடுக்குது? குரு ஆக்சுவலா ஸ்பெசிபிக் என்னன்னா குரு, அது குருவுக்கு நமக்கு உள்ள கனெக்ஷன் மட்டும் கொடுக்கறது இல்லை. அது குரு மந்திராவும் குரு காயத்ரின்னு தான் அது கொடுக்குது. அந்த நம்ம முதல்ல என்ன பண்றோம்னா நமக்கும் குருவுக்கும் முதல்ல கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அதுக்கு அப்புறம் எங்க போகுது? அந்த குருவுக்கு இருந்து எனக்கு சைத்திரி மகாபிரபு எஸ்டாப்ளிஷ் பண்றோம். சைத்திரி மகாபிரபு எஸ்டாப்ளிஷ் பண்றோம். அவருடைய கிருபையில நம்ம எங்க போறோம்? கிருஷ்ண ராதா கிருஷ்ணன். இதுல நமக்கு அந்த மந்திரங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தான் போகும். சம்பிரதாயம் எல்லாம் தான் போகும். ராதா கிருஷ்ணர்கள் சம்பந்தம் நமக்கு கிடைக்குது. நம்ம குருதேவரோட அவர் குருகுடி சம்பந்தம் கொஞ்சம் வித்தியாசம். ஆனா இது வழியா தான் போகும், எல்லாம் இது வழியா தான் போகணும். அப்போ என்னன்னா அந்த எவென்ச்சுவலி அந்த ராதா கிருஷ்ணருக்கும் நமக்கும் சம்பந்தம் கொடுக்கறதுதான் காயத்ரி மந்திரங்கள், தீட்சை மந்திரங்கள். அப்ப இதை நம்ம 3 நேரம் சொல்லி ஆகணும்ல, காலையிலேயும் மதியமும் சாயங்காலமும் பண்ணணும். சரியா? அப்ப பண்ணோம்னா சம்பந்தம் கிடையாது. ஆனா இதுல கேட்கலாம், நான் எப்பவுமே 24 hours நான் குரு சேவை தானே படிக்கிறேன், குரு 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 வேற எதுக்கு டைம் கேட்டேன்னா அது அந்த குரு சேவையே மற்ற எல்லா 9 விதமான சாதகங்கள் இருக்கு இல்லையா? எனதெல்லாம் ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்த்தனம், வந்தனம், தாசியம், சாக்கியம், ஆத்மநிவேதம், அவ்வளோத்தையும் அது எதெல்லாம் கொடுக்குமோ அந்த பலன்களை இது மட்டுமே கொடுத்துருக்கணும். அப்ப குரு சேவை தான் எல்லாத்தையும் எனக்கு மேல. சாஸ்திரத்துல எப்படி இருக்கு? குரு சேவை மட்டும் பண்ணி ஒருத்ததுக்கு ஏன்னா சம்பந்தம் தான் எப்பவுமே இருக்கு. அவங்க எப்பவுமே கனெக்ட் பண்ணிட்டே இருக்குல்ல, சம்பந்தம் இருக்குல்ல. அந்த சம்பந்தம் எப்படியுமே குரு பார்த்தோடனே எப்படி இருக்கும்? இவருக்கு கிருஷ்ணாவுக்கு ராதாகிருஷ்ணா கிட்ட கனெக்ட் பண்ணியிருக்காரு. அப்ப ராதாகிருஷ்ணா ஆட்டோமேட்டிக்கா பிரி வந்தாச்சு. அதுதான் இது பண்ணுது. ஆனா இருந்தாலும் அது என்ன வருது? இருந்தாலும் அப்படி பண்ணாலும் கூட நியமம்னா அதை நம்ம படித்தான் ஆகணும். அது அப்படி கொடுத்தாலும் கூட அது பவர் உண்டு. இருந்தாலும் நாம என்ன பண்ணணும்? அந்த மந்திரத்தை சொல்லித்தான் ஆகணும். விதியை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். அதான் நியமம். நியமம்னா அதாவது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இது பண்ணக்கூடாது. அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா விதிக்கப்பட்ட விதிமுறைகளை எப்படி எனக்கு அதை நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். எனக்கு இப்படித்தானே பண்ண போறேன் அப்படி நம்ம மாடிகள் பண்ணக்கூடாது. அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெனால்டிக்கல் அது கூடாதுன்னா அதான் அர்த்தம். நாம நினைச்சது நான் இப்படிதான் பண்ணுவேன், நீ அப்படி பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. விதிகள் முறைகளை எப்படி நம்ம அதே மாதிரி தான் பார்க்கணும். ஜனசங்காரம். ஜனசங்கம்னா இந்த பணக்கார பசங்க கிட்ட நானும் உறவு வைக்க கூடாது. ஆனா இந்த உலகத்துல என்ன பண்ணுவாங்க? பணக்காரனுக்கு தான் போய் சம்பந்தம் வைப்பாங்க. அவனை பிடிச்சிட்டு என்னன்னு அவனுக்கு பணத்தை கறக்கலாம், எப்படி நமக்கு பேவர் வரும்னு அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஜனசங்கம் எப்படின்னா
இந்த பூத உலகம் உள்ள இந்த ஆசைகளை வச்சுட்டு இந்த பூத உலகத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரே குறிக்கோளாக வாழக்கூடியவங்க எல்லாம் ஜனசங்கம். ஜனங்கள், சாதாரண ஜனங்கள்னு அர்த்தம். ஜனசங்கம் நம்ம வச்சிருக்க கூடாது. ஓகே ஓகே. அசோசியேஷன் வித் பர்சன் who are opposite பக்தி, அது வேற. அர்த்தம் நிறையவே இருக்கு. பக்தர் அல்லாதவர்களை போட்டாலே போட்டோம், அது எல்லாத்தையும் கவர் பண்ணிடும். பக்தர்கள் பணக்காரங்க பக்தர் இருக்க மாட்டான். எப்படி இந்த கிருஷ்ண பக்தர், நம்ம பக்தர்னா கிருஷ்ண பக்தர். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், எங்கேயாவது சாய்பாபாவுக்கு எங்கேயாவது தங்கத்தில் தெரியவில்லை. சாய்பாபாவோட சில எத்தனை கிலோ எத்தனையோ டங்கு அதுல அப்படியே தங்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கேட்டது பிசினஸ்ல அவங்களுக்கு நிறைய லாபம் சொன்னாங்க. இவங்க போகும்போது எல்லாத்தையும் கொண்டு போறாங்க கூட. இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ இவங்க எல்லாம் பக்தர்கள் அல்ல. இவங்க எப்படிப்பட்ட பக்தர்கள்? கர்ண மிஸ்ர பக்தர்கள் அர்த்தம். இவங்க பேரு இவங்க கர்மிகள். தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக வேண்டி தேவர்களையோ இல்ல இந்த மாதிரிப்பட்ட சாய்பாபாவோ இல்ல இந்த மாதிரிப்பட்ட யார சித்தர்களையோ வழிபட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகக்கூடிய காரணத்துக்காக தான் இவங்க பக்தி வச்சிருக்காங்க. அது கிடைக்கலன்னா என்ன ஆயிரும்? போயிடும். அப்ப என்னாச்சுன்னா ஒருத்தர் ஏன்னா ஒரு பக்தர் அவங்களுக்கு நீ முதல்ல என்ன பண்ணுங்க, நீ உனக்கு அவர்கிட்ட போய் என் சாதுகாரன் போய் கேட்காரு, எனக்கு பணமே வரமாட்டேங்குது, இதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு நிறைய சம்பாதிக்க வேண்டிய ஆசை இருக்கு, முடியல. சாதுகாரன் சொல்ல இருக்கு, உனக்கு துர்கா தேவிகிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கு பார்க்கணும். அது துர்கா தேவிகிட்ட ஒரு குறை இருக்கு. நீ என்ன பண்ண, துர்கா தேவியை வச்சு வீட்டுல வச்சு டெய்லி என்ன பண்ண, ஊதுபத்தியை வச்சு கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் நீ வேலையை பண்ண. பார்த்தேன் ஊதுபத்தி ட்ரை பண்ணேன். துர்கா தேவி வந்தாச்சு வச்சு அந்த ஃபுல்லா என்னாச்சு கொடுத்த தீபத்தை பார்த்தாரு, எல்லாம் பார்த்தேன். ஒரு மாசம் ஆச்சு, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. 2 மாசம் ஆச்சு, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. இவர் படம் பார்த்தேன், என்னையா சோதனை பிள்ளாரு, இவரு போய் வேற ஒரு சோதனை கேட்கலாம் அப்படின்னு அவரு சொன்னாரு. அவரு என்ன சொன்னாரு, அப்படியே நீ விநாயகரை கும்பிடணும். இதை அப்ப விநாயகரை கும்பிட்டீங்கன்னா கிடைக்கும். உங்களுக்கு நிறைய தடங்கள் இருக்குது உங்க ஜாதகத்துல, அந்த குறை இந்த குறை இதெல்லாம் இருக்கு, விநாயகத்தை கும்பிடணும் அப்படின்னு இவர் சொன்ன என்ன பண்ணாரு, ஏன் துர்கா தேவி தூக்குறாரு, அந்த திரை போட்டு இது 2 விநாயகர் புரியுதா? விநாயகரை வச்சுட்டு இவங்க பார்த்துட்டு இருந்தாரு. வெளிநாடு போய் புது வச்சு போயிட்டே இருக்கு. இன்னமும் ஒண்ணு பிரச்சனை, ஒண்ணுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தாரு, என்னடா மேபி இந்த ஊது வச்சியை யாராவது வேற எந்தாவது கடவுளுக்கு போகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க அதுக்கு முன்னால வச்ச ஒரு கிருஷ்ணர் சிலை அங்க இருந்துட்டு இருக்கு. அந்த மேல அங்க எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு. இவர் பார்த்தார், இந்த ஊது வச்சி கணபதிக்கு மூக்குல போறதுக்கு அவருக்கு மூக்குல போகும். என்ன பண்ணா, முதல்ல என்ன பண்ணா, ஒரு பஞ்சை தூக்கினான். பஞ்சை தூக்கி கிருஷ்ணரை மூக்குல வச்சாங்க. இதெல்லாம் இருக்கக்கூடாது. இது அங்க யாருக்கு போறது, கணபதி போகக்கூடியதாக ஊது வச்சு நீர் மூணு எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு நினைச்சு தூக்கி மூக்குல வச்சுட்டான். நான் இப்ப இப்படி போக நிறைய அதுனா இவங்களும் பக்தர்கள் தானே, இவங்களும் பக்தர்கள் தான் சொல்றாங்க. நல்லா போட்டுருவாங்க, அங்க இழுத்து போட்டுருவாங்க. இன்னொரு ஜாதகம் இனி கணபதி வைக்காத முருகனை வைப்பா, இந்த கணபதி எங்க குப்பையில வைக்க கணபதி விட்டு காண்பதி முடிஞ்சு. அப்போ இந்த மாதிரி அதாவது பக்தர்கள் அல்லாதவர்கள் என்ன அர்த்தம்னா, கிருஷ்ண பக்தர்கள் அல்லாதவர்கள். கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னு வச்சுக்காத. ஏன்னா உனக்கு இது அர்த்தம் என்ன, இப்படி பக்தி தடைப்படும். இதுல முக்கியமா என்னன்னா, இந்த ஆதி சங்கராச்சாரியார் எல்லாரும் மாயவாதம்னா என்ன தெரியுமில்ல, எல்லாமே பிரம்மம், நானும் பிரம்மம், நீனும் பிரம்மம், எல்லாம் கடைசியில் பிரம்மத்துல தான் போகுது. பிரம்ம ஐக்கியம் விட்டு அது சாயுஜ்ய புத்தி. இந்த மாதிரி இந்த ஞானிகள் யோகிகள் இவங்க எல்லாம் அங்க போறதான் பார்ப்பாங்க.
இப்போ இந்த பிரம்மவாதிகள் இருக்காங்க இல்லையா, இது வந்து பெரிய டேஞ்சர். என்னன்னா நாம இப்போ வந்து நமக்கு உணவு இருக்கு, இது நமக்கு தெரியுது, நம்ம யாருன்னு தெரியுது. அங்க போய் பிரம்மத்துல போய் மாட்டோம்னா எல்லாத்தையுமே அப்படியே போயிடும். நாம வந்து நாம யாருன்னே தெரியாது, அப்படியே தூக்கம், கம்ப்ளீட்டா தூக்கம், நிரந்தரமான தூக்கம், பிரயோஜனம் கிடையாது. அதனாலதான் நம்ம ஆச்சாரியார்கள் எல்லாரும் இத வந்து எது தற்கொலைக்கு சமம், இத வந்து எது ஆன்மீக தற்கொலைக்கு சமம். பிரம்மத்தில் சேர்வது ஆன்மீக தற்கொலைக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. அவன் ஆனா இதைத்தானே என்ன பண்ணுவாருக்கு, பிரம்மன் தான் பெருசு, பிரம்மன் தான் பெருசுன்னு சங்கராச்சாரியார் சொன்னாரு. அதுக்கு காரணம் இருக்கிறது. அது அவங்க கூடாத நம்ம ஒருபோதும் நிக்கல் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பக்தியை வந்து ஏதோ ஒரு மென்டல் கேஸ் அப்படின்னு பக்தியில தான் ஆண்டவனே கட்டுப்படுகிறார். அவர் திருப்பி திருப்பி சொல்லுறாரு, பகவத்கீதையில சொல்லுறாரு, பத்திரம் புஷ்பம் பலத்துவே பக்தியா பக்தியான்னு எனக்கு சொல்லுறாரு. நீ பக்தி தான் எனக்கு வேணும், பக்தியை கொடு, பக்தியை கொடு, எனக்கு அந்த தாகம் எனக்கு இருக்கு, எனக்கு நீ பக்தியோட கொடு அப்படின்னு அவர் கேட்காரு. இவங்க என்ன சொல்லுவாங்க, இது வந்து பக்தி நீ போடல, மென்டல் கேஸ். அப்போ இவங்களோட பிலாசபியை வந்து படிக்கக்கூடாது. விவேக சூடாமணி அப்படிலாம் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்தி சுத்தம். அதான் சைத்தன்யமாகும் சொல்றாரு, எவன் ஒருத்தன் இந்த மாதிரிப்பட்ட சாஸ்திரங்கள்லாம் படிச்சானோ, யாரு நம்ம இந்த மாதிரிப்பட்ட மாயாவாத சாஸ்திரங்களை படிச்சானோ அவனுக்கு கிருஷ்ண பக்தி சூன்யம் அப்படி சைத்தன்யமாகும் சொல்றாரு. அப்போ ஜனசங்கம் சொல்ல அடுத்தாலும் இது வந்து லௌலியம் லௌலியம்னா என்ன சொல்லுவாங்க, பேராசை. இப்போ பாருங்க, இந்த நாட்டுல பர்டிகுலர் என்ன நடந்துருக்குன்னா, நல்ல அழகான வேலை கிடைச்சிருக்கும். இந்த காரைக்குடியோ இங்கே ஒரு பெரிய பெரிய ஹச்சோடியோ பெரிய வேலையா இருக்கும். நல்ல டீசெண்டா எல்லாம் பணம் வந்துட்டு இருக்கும். இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மேனேஜரோ ஏதோ சம்திங் நல்ல பணம் வந்துட்டு வச்சுக்கோ. இவங்க எப்பவுமே பணம் வரும்போது என்ன ஆகும், இந்த லௌலியம் வரும், எனக்கு இன்னும் வேணும். அப்ப இன்னும் வேணும்னா அவங்க எப்படி நினைப்பாங்க, இனி என்ன ஓவரான ஒர்க் பண்ணி இருக்க முடியாது, இதனால நான் இதனால ஒர்க் பண்ண நம்மளால ஒர்க் பண்ணாம எடுக்க முடியுமா? அப்ப சூதாட்ட கேஸுக்கு போவாங்க. இந்த சூதாட்டம் தான் இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எங்க இந்த உலகம் ஃபுல்லா எவ்வளவோ குடும்பங்கள் நாசமாயிட்டு இருக்கு. ஆக மொத்தம் அவங்களுக்கு நல்ல சம்பளம் வந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு அது திருப்தி இருக்காது. எனக்கு இது சம்பாதிக்கணும், இது சாவரம் வரைக்கும், சாவரத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் பணம் வரணும் பறந்து வரனே நாக்கு அப்படியே நீட்டி அப்படியே அதான் லவுடி இருக்கிறது. உனக்குதான் கொடுத்துருக்க இந்த ஜென்மத்துல இந்த உனக்கு என்ன வேணும், உனக்கு கரெக்டா வந்து உனக்கு சாப்பாடு வேணும், சரி உனக்கு அப்புறம் ஒரு இருக்கு வேணும், வீடு வேணும், டிரான்ஸ்போர்டேஷன் வேணும், எல்லாம் இல்லை. இதை வச்சுட்டு ஏன் நீ எனக்கு அங்க வந்து மறையணும் அப்படின்னு யான் வருது? அதுதான் இந்த லௌலியம் இருக்கக்கூடியவங்கிட்ட கிருஷ்ண பக்திங்கிறது பார்க்கவே முடியாது. அதனால்தான் அவங்க எல்லாம் இங்க கொண்டு வரது கிடையாது. இந்த மாதிரி பட்டவங்கிட்ட வர மாட்டாங்க, நாஸ்திகராக தான் இருப்பாங்க. ஏன்னா பணம் அவங்கள மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்று பண்ண போட்டு பார்ப்பான், கொஞ்சம் வரும் லாபம் வரும், உடனே லாபம் வந்துடும், அதான் கிரீடி வந்துடும். சரி எனக்கு இதை போட்ட இந்த ஸ்டாக்ல போட்ட 1 லட்சம் வந்தது, இது எவ்வளவு ஈஸியா இருக்கு, நான் வேலை செய்யணும், ஜஸ்ட் உட்காந்து கம்ப்யூட்டர் டைப் பண்ணி டக்கு கொஞ்சம் பணத்தை அனுப்பணும், அப்போ பார்க்கணும், அடுத்த நாள் 2 நாள் கழிச்சு விற்கணும், 1 லட்சம் கிடைச்சாச்சு. அப்புறம் நினைச்சு அப்படி காலம் தூக்கி விட்டுருவான். நான் இப்ப என்ன பண்ண போறேன், 10 கோடி சம்பாதிக்க போறேன், அடுத்த என்ன பண்ணுவான், இதை எடுத்துட்டு இப்போ அவன் 10 லட்சம் போட்டு 11 கிடைச்சிருக்குமா இருக்கும், 100 லட்சம் போட போறேன். இதுதான் ஆசை. அப்ப 100 லட்சம் வந்து எங்க இருக்கு, கடன் வாங்குவோம், பக்கத்துல அவ்வளவு கிடக்கையா 1 லட்சம் கிடைச்சிக்கல. அப்போ 10 லட்சத்துக்கு 1 லட்சம் கிடைச்சுன்னா 100 லட்சத்துக்கு 10 லட்சம் கிடைக்குமே. கடன் வாங்கு இங்க உள்ள போடுவாங்க, 100 லட்சத்துக்கு போடுவான், என்னாச்சு டக்கடி பாயாலும் கூட 50 லட்சம் தான் கிடைக்கும், மிச்சம் 50 இப்ப கடன் இதை பார்ப்பான். இந்த கடன் ஐயோ கடன் வந்துட்டு அப்படின்னா என்ன, அதுதான் லாபம் இருந்தேன். சரி என்ன வேண்டியா கொஞ்சம் கடன் வாங்கி போடு, பொத்து அது மேலே இவன் என்ன ஆயிடுவான்,
அவனுக்கு வாழ்க்கை நாசம், நரகம், இங்கேயே நரகம். அப்ப அதைத்தான் சொல்றாங்க, அந்த 6 இம்பெடிமெண்ட்ஸ் பத்தியில லௌலியம் சாடி. லௌலியம்னா என்னன்னு சொன்னேன்? பேராசை. இதுதான் இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்குது. இப்போ சரியா அது வேலை செய்யாம நிறைய பணம் சம்பாதிச்ச பணத்தை இன்னும் கூட்டிகிட்டே இருக்கணும். இவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்காது. ஓகே, சரி, இந்த பாட்டு பாடி முடிக்குமா? கரெக்டா இருக்கும். சரி, அந்த அந்த பாட்டு எடுத்துக்கோ. எந்த பாட்டை பாட நீ இன்னைக்கு உனக்கு இடையப்பா, நீ 2 ஸ்லோகத்தை சொல்லிவிட்டாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எந்த பாட்டு பாட? எந்த பாட்டு? E66. E66 கோலோக மாடல். Page number E66 47 E66. Okay, E66. கோலோக லோகம் ஆடுது. ஓகே, இது நம்ம கோகுல் பஜன் பாட்டு, ஈஸி பாட்டு. அப்போ இது எப்படின்னா, கோலோக லோகம் ஆடுதேன்னா எல்லாம் கிருஷ்ணர் கோலோகத்துல இருந்து அவர் புல்லாங்குழல எடுத்து அப்படியே நாதத்தை அப்படியே விடுறாரு. அப்ப விடும்போது எப்படி இருக்கும்? அந்த கோலோகம் எல்லாம் தன்னை மறந்து அப்படியே ஆடும். அந்த கானத்துக்கு, அந்த வேணு கானத்துக்கு அவ்வளவு பவர் பாருங்க. கோலோகம் மட்டுமில்ல, எல்லாமே ஆடும். ஆனா கோலோகம் ஸ்பெஷல் ஆடும். கோலோகம் ஆடுமே, கோகுலகானம் பாடுமே, கோவிந்த பாலம் லீலமெல்லாம் ஆனந்தம். கோலோகம் ஆடுதே, கோகுலகானம் பாடுதே, கோவிந்த பாலம் லீலமெல்லாம் ஆனந்தம். கோலோகம் ஆடுதே, கோகுலகானம் பாடுதே. மனமேகம் நறுக்குள்ளாமுழல் கீதம், காலம் மனமேகம் நறுக்குள்ளாமுழல் கீதம், நாதம் நரிகீரம் நல்ல தொகை மயில் நடனம். பிருந்தாவனமெல்லாம் ஆனந்தமே, பிருந்தாவனமெல்லாம் ஆனந்தமே, கோலோகம் ஆடுவே, கோகுலகானம் பாடுவே, கோவிந்த பாலம் லீலமெல்லாம் ஆனந்தம். கோலோகம் ஆடுவே, கோகுலகானம் பாடுவே. பாலம் கோபாலம் மங்களம் மனோகரம், பாலம் கோபாலம் மங்களம் மனோகரம், மோகம் மனமோகம் கோபிகாந்தம் மனோசுந்தரம். பிருந்தாவனமெல்லாம் ஆனந்தமே, பிருந்தாவனமெல்லாம் ஆனந்தமே, கோலோகம்
ஆடுவே கோகுலகாரம் பாடுவே கோவிந்த நாமம் திவ்யமெல்லாம் ஆனந்தம் கோலோகலோகம் ஆடுவே கோகுலகாரம் பாடுவே கோலோகலோகம் ஆடுவே கோகுலகாரம் பாடுவே. இதுதான் நம்ம குருதேவர் கொடுக்க வந்தது. ஆனா எல்லாருக்கும் குவாலிபிகேஷன் கிடையாது, அவங்களுக்கு தகுதி கிடையாது. அப்போ யார் யாருக்கெல்லாம் தகுதி இல்லைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அந்த அந்த எனக்கு உத்தம பக்தி எது, அந்த கோலோக்கம், அந்த கோலோகத்துக்கு போய்தான் ஆகணுங்கக்கூடிய ஒரு என்ன இருக்கணுமா, கிரீடி இருக்கணுமா. அதுக்கு பேர் லோபா. லோபான்னா எந்த நமக்கு ஆசையை எங்க கொண்டு வைக்கலாங்க, இங்க கொண்டு இதுக்கு 10 லட்சத்துக்கு 15 லட்சம் ஆகணும் நான் கதை சொன்னேனே. இத இந்த கிரீடி உள்ள இருக்கிறத எப்படி மாத்தணும், அத எப்படியாவது அவர் அங்க போய்தான் ஆகணும், நீ அதை அப்படி கொடுக்கணும். அது பேர் லோகம். இதேதான், ஒண்ணு வித்தியாசம் இல்லை. இவன் இங்க வச்சுதான் பணத்துல வைக்கலாம், இது நம்ம ஆண்டவன் கொண்டு வைக்கும். ஆண்டவன்கிட்ட எது வச்சாலும் என்ன ஆயிடும், அது புனிதம் வரும். அதுல இது ரொம்பவும் ஜாஸ்தி. லோகம் இருக்கணும். அடுத்தால என்ன இருக்கணும், உனக்கு குவாலிபிகேஷன் இருக்கான்னு பார்க்க கூடாது. உனக்கு குவாலிபிகேஷன் இருக்கான்னு பார்க்க கூடாது. உனக்கு நான் எப்படி எனக்கு போக முடியும், சாஸ்திரங்கள் தெரியாது, இது தெரியாது, அது தெரியாது, அந்த மாதிரி நினைக்கிறேன். அப்படி கிடைக்காது அர்த்தம். மூணாவது, அவர்கிட்ட அழுது ஒரு எப்படிப்பட்ட அந்த மாதிரிப்பட்ட வசந்த ஆன்மீக குரு கிடைக்கிறது ஆளணும். சும்மா எனக்கு அது வேணும், பெரிய வேலை வேணும் எனக்கு, இல்லைன்னா அந்த என்ன பெரிய வீடு வேணும்னையும் இது வேணும்னையும் எனக்கு பெரிய அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு ஒண்ணுமே குப்பை. எதை கேட்கணும், அப்படி ஒரு குரு வேணும்னு கேட்கணும். அங்க வாரத்துக்கு அப்படிப்பட்ட குரு அவர்கிட்ட சரணடையணும். அப்ப அது கிடைக்கும். எதெல்லாம் மூணு என்ன இதைத்தான் எனக்கு போட்டிருக்கு. எது ராக வர்த்தம சந்திரிக்கான்னு ஒரு புக்ல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரா இதைத்தான் கரெக்டா அதை வச்சு நீக்குலிஸ்ல வச்சுட்டு அவர் சொல்றாரு. என்னெல்லாம் முதல்ல எதுக்குன்னா என்னோட லோகம் வேணும். எது வேணும், ஆசை. எப்படியும் நான் கிடைச்சி நான் கிருஷ்ணர் அடங்கே தீர்மானத்தை கூட அது வேணும் முதல்ல. ரெண்டாவது, எனக்கு குவாலிபிகேஷன் இருக்கா இல்லை இதை பற்றி அதை பற்றிலாம் கவலை இல்லாம இருக்கணும். மூணாவது, அந்த மாதிரி ராகாத்மிக குரு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா சக்சஸ். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம